see you டா செல்லம். ராதிகா வீட்டுக்கு போனதும் என் செல்லு கான்டாக்ட் பண்ண. எதுக்கு? அதான் மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் பேச வேண்டியதுன்னு பேசியாச்சுல்ல. இன்னும் என்ன போன்ல வேற? ராதிகா மார்னிங் டு ஈவினிங் இல்ல, மண்டே டு சண்டே இல்ல, ஜனவரி டு டிசம்பர் இல்ல, வாழ்நாள் முழுக்க நீ என் கூட இருக்கணும், உன் பேச்ச நான் கேட்டுட்டே இருக்கணும். அதான் என் வாழ்க்கையா இருக்கணும். டேய் பிரசாந்த், பைத்தியமா அலையாதடா. சரி, நான் உன் செல்லுக்கு கான்டாக்ட் பண்றேன். ஓகே, மறக்காம பண்ணு. பாய். பாய்டா. ஹே ராதிகா, டே எஃபெக்ட்ல போன் பண்ண சொன்னா நைட் எஃபெக்ட்ல போன் பண்ணிருக்க. ஏன் அம்மா என்ன அவ்வளவு பிஸியா? என்ன பிஸி? நீயும் நானும் அடிச்ச லூட்டிய நினைச்சு பார்த்து பார்த்து ரசிச்சேன். கடைசியா நீ பேசின பேச்சு என்ன ரொம்ப பாதிச்சிடுச்சுடா. வருஷம் 365 நாளும் என்னோட பேச்சு கேட்கறதுதான் உன்னோட வாழ்க்கைன்னு சொன்னியே, அது என்னோட காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்குடா. ஏய், என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? இதுக்குதான் என்ன போன் பண்ண சொன்னியா? இது உன் நேரம். இப்ப நீ பேசணும், நான் கேட்கணும். ஓகே, இதான் இந்த நேரோட விருப்பம். என்னோட பேச்சை கேட்கறது தான் உங்க விருப்பம். உங்களையே மூச்சா சுவாசிக்கிறது தான் என்னோட விருப்பம் நேயரே. I never forget this day நேயரே. I love you so much நேயரே. And I like you too much நேயரே. I love you, I love you, I love you, I love you, I love you நேயரே. ஓகே ஓகே ராதிகா, இட்ஸ் கெட்டிங் லேட். நீ கொடுக்க வேண்டியது கொடு. டேய், நீ வர வர ரொம்ப அசைவமா மாறிட்டடா. ஏய், சும்மா ஏதாவது பேசாத. நான் அசைவமா இருந்தேனா நீ அம்மாவா இருப்ப. நான் சைவமா இருக்கிறதால தான் நீ இன்னும் என் காதலியா இருக்க. அப்பா, உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாதுடா. இந்தா வாங்கிக்க. என்ன போதுமா? போதுமா, போதும். இன்னைக்கு இது போதும். ஓகே, குட் நைட் நேரே. உங்களை ஏன் மூச்சா சுவாசிக்கிறதுனா என்னோட விருப்பம் நேரே. I never forget this day நேரே. I love you so much நேரே. And I like you too much நேரே. I love you, I love you, I love you, I love you, I love you நேரே. ஓகே ஓகே ராதிகா, இட்ஸ் கெட்டிங் லேட். நீ கொடுக்க வேண்டியது கொடு. டேய், நீ வர வர ரொம்ப அசைவமா மாறிட்டடா. ஏய், சும்மா ஏதாவது பேசாத. நான் அசைவமா இருந்தேனா நீ அம்மாவா இருப்ப. நான் சைவமா இருக்கிறதால தான் நீ இன்னும் என் காதலியா இருக்க. அப்பா, உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாதுடா. இந்தா வாங்கிக்க. பொண்ணுக்கு என்னாச்சு? பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, 2 பேருமே பழிச்சிட்டாங்க. ஆனா உங்க பொண்ணுக்கு தான் மேஜரா அஃபெக்ட் ஆயிடுச்சு. என்ன மேஜர் டாக்டர்? எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, என் பொண்ணை குணப்படுத்துங்க. அது முடியாதுங்க, ஏன்னா அவங்க பேக் போன் கட் ஆயிடுச்சு. அதனால அவங்களால இனிமே எழுந்து நடக்க முடியாது. ஆனா அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. வாழ வேண்டிய என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டாண்டி. கண்ணை இமகாக்குறது போல காத்து வளர்த்து என் வீட்டு குல விளக்கை அணைச்சிட்டாண்டி உன் மகன். அவனை கொன்னாதாண்டி எனக்கு நிம்மதி. ஏடி,
படிக்க போகும்போதே பொண்டாட்டியை தேடிட்டு வான்னு சொல்லி அனுப்புவீங்க. புறம்போக்கு நாய்களா. காசு உள்ளவன் பொண்ணுங்களை காதலை காட்டி கடத்திட்டு போற கடத்தல் கும்பல் நீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க ஐயா. நாங்களும் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். நாங்களும் தானே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். உங்க பொண்ணுக்கும் அவனுக்கும் உறவு இல்லைன்னா அவளுக்கு எங்க ஆக்சிடென்ட் ஆக போகுது. அப்போ என் பொண்ணு தான் உன் பையனை கெடுத்துட்டாள. உன் பையன் நடப்பான் நாளைக்கு. ஆனா என் பொண்ணு நடக்க மாட்டா, நிக்க மாட்டா, உட்கார மாட்டா. நாளைக்கு இல்ல 40 வருஷம் ஆனாலும். இதெல்லாம் யாரால? யாரால? உன் பையனால. உன் பையனால. இப்ப நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. சொன்னா செஞ்சிருவிய? அவன் சாகணும். சாகடிச்சிருவிய? அது உன்னால முடியாது. ஆனா என்னால முடியும். அப்பதான் என் மனசு ஆறும். இப்ப நான் என்ன பேசினாலும் அத கேட்கக்கூடிய மனநிலையில நீங்க இல்ல. உங்க இடத்துல யார் இருந்தாலும் இப்படித்தான் இருப்பாங்க. கொஞ்சம் கோவத்தை குறைச்சு யோசிச்சு பாத்துக்க. பாரு, என் முன்னாடி நிக்காத. வீணா என் கோபத்துக்கு ஆளாகாத. ஐயா ஐயா, உங்க கோவம் எனக்கு புரியுதுங்க. ஆனா ஆனா என் தாய் மனசு உங்களுக்கு புரியலையே. புரிய வேண்டாங்க. அவனை சாகடிச்சாதான் உங்க மனசுக்கு நிம்மதினா அவனோட சேர்த்து என்னையும் சாகடிச்சிடுங்க. ஐயா, இது உங்க கால நினைச்சு கேக்குறேன். என் பிள்ளைய ஒண்ணு செஞ்சிடாதீங்க. விடுமா கைய. தயவு செய்து அவனை மன்னிச்சிடுங்க ஐயா. இந்த பாருங்க, எனக்கு அவனை மன்னிக்கிற மனசும் இல்ல, தண்டிக்கிறத தயக்கமும் இல்ல. உங்களுக்காக ஒண்ணு செய்யறேன். அவன் இந்த ஊர்ல இருக்க கூடாது. நான் அவனை பார்க்க கூடாது. இந்த ஊர்ல இருக்கிறான்னு கேள்விப்பட்ட அவனை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிருவேன். இல்லைங்க, இனிமே அவன் இந்த ஊர்ல இருக்க மாட்டான். இது சத்தியங்க, சத்தியம். பத்து நாளைக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் நார்மலான. இந்தாப்பா பிரசாந்த். ஏமா டென்ஷனா இருக்க? அந்த ராதிகாவோட அப்பா உன் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. என் மேல அவருக்கு என்ன கோவம்? ராதிகா எப்படி இருக்கா? அவளால உட்கார கூட முடியாதா. பேக் போன் கட் ஆயிடுச்சா. என்னம்மா? எல்லாத்துக்கும் நீதான் காரணம் சொல்லிட்டு. ஏமா அழறீங்க? என்ன நடந்தது சொல்லுங்க. நீ ஆக்சிடென்ட் ஆஸ்பத்திரியில இருக்கிறப்போ அந்த ஆளு உன்னை கொண்டுடுறேன்னு சொன்னா. நான் அவரை கைய பிடிச்சி கால்ல விழாத குறையா சமாதானப்படுத்தினேன். ஆனா அவர் வச்ச ஒரே ஒரு கண்டிஷன், நீ இனிமே இந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த ஆளுக்கு பயந்து நான் ஊரை விட்டு போடுமா? நல்லா இருக்கே. இல்லடா பிரசாந்த், நீ நல்லா இருக்கணும். உன் கையால இந்த அம்மாவுக்கு கொள்ளி போடணும். பிரசாந்த், பிரசாந்த் எங்க போறேன்? ஹாஸ்பிட்டல் போகணும். பிரசாந்த், நீ அங்க போக கூடாது. இல்லம்மா, நான் அவளை பார்க்கணுமா? நான் சொல்றது கேளுடா. இல்லம்மா, போ வேணாம். தயவு செஞ்சு நீ விடு. ஐயோ, நான் அவளை பார்க்காம இருக்க முடியாதும்மா. அம்மா பேச்சு கேளுடா. புரிஞ்சுக்கம்மா. பிரசாந்த், கையை ஏன்டா விடு. இப்படி அடம் பிடிக்கிற? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. நான் சொல்ற பேச்சு கேளு பிரசாந்த். இருக்காதும்மா. போகாதடா, போக வேணாம். பிரசாந்த், நில்லுடா, நில்லு. என் பேச்சு மீறி நீ எங்க போனேன்னா என் பணத்தை நான் பார்க்கணும். என் பணத்தை நான் பார்க்கணும். நீ கொஞ்சம் வெளியில இரு. பிரசாந்த், எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. நீ இல்லடா, நம்ம காதல் தான். இல்ல ராதிகா, நான் தான் காரணம். டேய் பிரசாந்த், பொம்பளை மாதிரி நீ அழக்கூடாது. எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீதான். உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோட நான் பட்ட கஷ்டம் எனக்கு தாண்டா தெரியும். நான் பண்ண பிரார்த்தனை வீண் போகல. உன்னை எனக்கு முழுசா காமிச்சிடுச்சு.
இனிமே நான் செத்தா கூட சந்தோஷமா சாக வேண்டாம். அப்படி எல்லாம் பேசாத ராதிகா. இப்பவே நம்ம செத்துதான் பொழைச்சிருக்கோம். உனக்கு ஒண்ணும் ஆகாதுரா. நீ நல்லா நடப்ப. திரும்பவும் நம்ம காலேஜ் போவோம் பாரு. அட போடா, எல்லாமே முடிஞ்சு போச்சுடா. டேய் பிரசாந்த், எனக்கு இப்போ உன்னை பத்தி தாண்டா கவலையா இருக்கு. நான் உன்னை காப்பாத்தணும்டா. என்ன சொல்ற ராதிகா? எஸ், எங்க அப்பா கிட்ட இருந்து நான் உன்னை காப்பாத்தணும்டா. அவர் உண்மையில ரொம்ப கோவமா இருக்காரு. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் பொண்ணு மட்டும்தான். ஆனா அந்த பொண்ணு மனசுல இருக்கிற ஒண்ணு அவருக்கு தெரியலடா. அவர் என் மேல வச்சிருக்கிற அஃபெக்ஷன்ல அவர் கண்ணுக்கு நீ கெட்டவனா தெரியற. அவர் என் மேல வச்சிருக்கிற பாசத்தினால உன் உயிருக்கு உல வச்சுட்டார்னா பிரசாந்த், நீ இல்லாத உலகத்தை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுடா. நான் சொல்றத நீ கேட்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இருந்தாலும் நீ எனக்கு சத்தியம் பண்ணணும், நான் சொல்றத நீ கேட்பேன்னு. சரி சொல்லு. எனக்கு இந்த உலகமே நீதான். அதனாலதான் நீ இந்த ஊர்ல இருக்க வேண்டாம்னு சொல்ற. நீ உங்க அக்கா ஊருக்கே போயிடு. அங்க இருக்கிற காலேஜ்க்கு டிரான்ஸ்பர் வாங்கிக்க. இதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட சத்தியம் வாங்கினேன். என் ஆசைய நீ பொய்யாக்கிட மாட்டேல்ல? சரி ராதிகா, நான் போறேன்னு வச்சுக்க. உன்னை நான் எப்படி பாக்குறது? என்னால முடியாது. உனக்கு வேணும்னா பார்க்காம இருக்கிறது ஈஸியான விஷயமா இருக்கலாம். படிக்கணும்னா பார்க்க மாட்டேன். எக்ஸாம்னா அது முடிகிற வரைக்கும் பார்க்க மாட்டேன். ஆனா என்னால அது முடியாதுடா. என்னால எந்த முடியாது பிரசாந்த். என்கிட்ட நீ ஆர்கியூமெண்ட் பண்ணாம நீ என்ன விரும்பினது விரும்பிட்டு இருக்கிறது உண்மைனா, என்ன நீ பார்த்ததும் உன்னை மறந்துட்டேங்கிறது உண்மைனா, நான் சொல்றது நீ செய். Excuse me, sir. யாருமா நீ? என்ன வேணும்? அங்கிள், நான் ராதிகா ஃப்ரெண்டு. நாங்க ஃபர்ஸ்ட் இயர் ஒண்ணா படிச்சோம். அப்பாக்கு திருச்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, அதனால நான் அங்க போயிட்டேன். இப்போ எக்ஸாம் லீவ், அதனால ஊட்டிக்கு வந்தேன். ராதிகாக்கு ஏதோ ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டேன், அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அங்கிள். தேவி, ஐயா. இவங்கள ராதிகா ரூம் கூட்டிட்டு போ. சரியா, வாங்கம்மா. அம்மா, உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஏன் ஃப்ரெண்டா? சரி, வர சொல்லு. ஹாய் ராதிகா. நீங்க தெரியாதுதான். ஐம் ஜோதி, பிரசாந்த் ஃப்ரெண்ட். உட்காருங்க ஜோதி. எப்படி இருக்கான் அவன்? எங்க இருக்கா? ஏதோ இருக்காங்க. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. காதலிக்கும் போதே கூட இருக்கிற காதலியோட ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ற இந்த காலத்துல தன் காதலுக்காகவே தன்னை கஷ்டப்படுத்திட்டு வாழ்ற ஒரு காதலன் தாங்க உங்க பிரசாந்த். காஃபி எடுத்துக்கோங்கம்மா. தேங்க்யூ. நீ கொஞ்ச நேரம் வெளியில இரு, நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். சரிக்கா. அவன் சரியான பைத்தியக்காரன் ஜோதி. அவன்கிட்ட நான் எத்தனை தடவை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. நானும் அவனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்டோம். ஆனா அது கடைசி வரைக்கும் காதலாவே இருக்கணும்னு ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான். அதனாலதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு. சரி, இந்த ஸ்டேஜ்ல அவன் என் கூட எப்படி வாழ முடியும்? இல்ல நான் தான் அவனோட எப்படி குடும்பம் நடத்த முடியும் சொல்லுங்க? இதெல்லாம் ஏன் அவனுக்கு புரிய மாட்டேங்குது? ஜோதி, நீங்க அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. சோ அவன்கிட்ட போய் சொல்லி புரிய வைங்க. என்ன பாக்குறீங்க? இல்ல, நீங்க ரொம்ப பிராக்டிக்கலா யோசிக்கிறீங்க ராதிகா. ஆனா அவன் அப்படி இல்லையே. காஃபி ஆறிட்டு போது, முதல்ல குடிங்க.
ராதிகா அவன் உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கான்னு சொன்னதுக்கே இவ்வளவு விளக்கம் சொல்றீங்களே. நேத்து நைட் நடந்தது கேள்விப்பட்டீங்கன்னா அவனை பத்தி என்ன சொல்லுவீங்களோ? என்ன என்ன பண்ண அவ? அது ஏன் ராதிகா கேக்குறீங்க? நேத்து நைட் பஸ் லாட்ஜ்ல வந்து நின்னதுதான். ஒரு வருஷமா பேச மாட்டானான்னு நானும் அவனை என்னென்னமோ செஞ்சு பார்த்து பேசாத அவன் உங்க மேல உள்ள காதல்ல அவனுக்கு உண்டான வலிய தாங்க யாரும் இல்லைன்னு சொல்ல நான் இருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட உங்க கதைய சொன்னான். உங்களுக்கு அப்புறமா அவன் பேசின முதல் பொண்ணு நானா தான் இருப்பேன். ஜோதி, அவ இப்படியெல்லாம் இருக்க கூடாது ஜோதி. அவ சந்தோஷமா இருக்கணும். அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவனை என் கூட போன்ல பேச சொல்லுங்க ஜோதி. நீங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டா இதை செய்வீங்கன்னு நான் நம்புறேன். ப்ளீஸ். கண்டிப்பா செய்யறேன் ராதிகா. உங்களுக்காக நான் எதையும் செய்ய காத்திருக்கேன். உங்களை பார்க்க வந்ததே நீங்களும் அவனும் பேசணும் தான். ராதிகா, இன்னும் 1 ஹவர்ல அவன்கிட்ட பேசுறீங்க. அப்ப நான் போயிட்டு வரேன். பாய்.